ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மோட்டோவேர். ஸோ சவுண்ட் குவாலிட்டி கேட்டிங்களா, எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பைக் ரைடிங் போகும்போதோ இல்லை நார்மலாக கால் பேசும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட், ஒரு பேஸ் சவுண்டோட இருந்துச்சுன்னா நம்மளுக்கே ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஃபீல் ஆகும்ல. ஸோ எஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு நான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஹெல்மெட், ப்ளூடூத் அண்ட் இன்டர்காம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெல்மெட் ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 800 600 மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கும். பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ப்ளூடூத் அண்ட் இன்டர்காம் செக்மெண்ட்ஸ் தான் நம்ம எப்பவுமே டீல் பண்ணுவோம். மோட்டோவேரில் வந்து ப்ளூடூத்தோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 1300. ஸோ இந்த 1300க்கு என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், சவுண்டோட குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு லாங் டிரைவ் போறீங்க, ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறீங்க, ஹெல்மெட்டோட வின் நாய்ஸ் தாண்டி நம்மளுக்கு அந்த சவுண்டு கேட்கணும், கிளியரா இருக்கணும். அதே மாதிரி சப்போஸ் ஒரு இன்பிட்வீன்ல ஒரு கால் பேசுறீங்க, அந்த கால் நீங்க பேசுறது வந்து ஆப்போசிட் பர்சனுக்கும் கிளியரா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் நாங்கள் டிஃபால்ட்டா சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டிவாகவும் இருக்காது, அதே நேரத்தில் ரொம்ப அனாயாவும் இருக்காது. ஒரு கம்ஃபர்டான ஸ்பீட்ல போகும்போது நல்லாவே கேட்கும் உங்களுக்கு. ஸோ இதோட பேக்கப் டைம் கம்பெனி கிளைம் பண்றது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் 80 ஹவர்ஸ் கிளைம் பண்றாங்க. பட் நம்ம டிஃபால்ட்டா ஒரு 2 days, அதாவது 48 ஹவர்ஸ்க்கு கம்ப்ளீட்டா நீங்க சாங் கேட்டுட்டே போறீங்கன்னா 48 ஹவர்ஸ்க்கு ஸ்டாண்ட் பை டைம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நார்மல் கால் பேச மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் 10 to 12 days நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மோட்டோகேர் ப்ராடக்ட், ஒரு 1350க்கு நம்ம கொடுக்குறோம் இது. ஸோ அது இல்லாமல் இல்லை ப்ரோ எனக்கு இன்டர்னல் வேணாம், எனக்கு எக்ஸ்டர்னல் மாதிரி வேணும், அதே நேரத்தில் எனக்கு பேக்கப் டைம் இன்னும் எனக்கு எக்ஸ்டெண்டடா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சீரிஸ் நம்ம டிஃபால்ட்டா சஜஸ்ட் பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் வந்துடும். உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல்ல நம்மளுக்கு ஈஸி டு ஆப்ரேட் இருக்கும். அதை விட பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம் நீங்க நார்மலா கண்டினியூஸா சாங் கேட்டு போறீங்கன்னா மினிமம் 10 days வரைக்கும் தாராளமா நிற்கும் உங்களுக்கு. இல்ல கால் மட்டும் தான் நான் பேசுறேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்க சார்ஜ் போட்டாலே மோர் தென் என்ன. ஸோ அந்த அளவுக்கு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க சின்ன யூனிட்டா தான் இருக்கும், ஆனா இதோட ஸ்டாண்ட் பை டைம் ரொம்பவே ஹெவியா இருக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்டாண்ட் பை டைம் ரொம்ப ஹெவியா இருக்கும், ப்ரீமியமாவும் இருக்கும் உங்களுக்கு. இல்ல ப்ரோ எனக்கு இதுல கொஞ்சம் வாரண்டியோட நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு வாரண்டின்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காகவே HS1ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ HS1 கம்பேரிட்டிவ்லி சவுண்ட் கிளாரிட்டி, அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே ப்ரீமியமா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பட் HS1 என்னன்னா இன்டர்னல் கண்ட்ரோல்ல மட்டும்தான் உங்களுக்கு வரும், எக்ஸ்டர்னல்ல வராது. ஸோ இது வந்து ப்ளூடூத் செக்மெண்ட்ஸ் ஃபார் ஹெல்மெட்ஸ். இல்ல ப்ரோ எனக்கு வந்து இன்டர்காம், நம்ம குரூப் ரைடு போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு இன்டர்காமும் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்கன்னா இன்டர்காம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 4000ல இருந்து 15 to 16,000 கூட நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ், நம்ம என்னென்ன டீல் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எஜாஸ் டீல் பண்றோம், அதுக்கப்புறம் BSDDP, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளூ ஆர்மர். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்ட் வைஸ் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ப்ரீமியமா ஒரு பிராண்ட் லான்ச் பண்ண போறோம். அதோட ஸ்பெஷாலிட்டி மட்டும் சொல்லிடுறேன். இப்போ இன்டர்காம் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இன்டர்காம் அந்த பிராண்ட் டு பிராண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் மேக்ஸிமம். பட் ப்ளூ ஆர்மர்லாம் பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் கனெக்டட். அண்ட் வந்து உங்களுக்கு இதுல மெஷ் இன்டர்காம் இருக்கு, நார்மலும் இருக்கு. நார்மலுக்கும் மெஷ்ஷுக்கும் என்ன சொல்லிடுறேன். நார்மல் இன்டர்காம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 6% கனெக்ட் ஆகும். ஒருத்தர் டு ஒருத்தர், சிங்கிள் பர்சன் டு சிங்கிள் பர்சன் தான் அட் அ டைம் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நீங்களும் நானும் ரைட் போயிட்டு இருக்கோம்னா நம்ம 2 பேரும் ஒருத்தர் டு ஒருத்தர் நம்ம பேசிக்கலாம். இப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேர் வர்றாங்கனாலும் அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு, இப்போ நீங்க ஒரு அட்மினா இருக்கீங்க, நான் உங்களுக்கு கீழே ஒரு பிள்ளைனா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன கட் பண்ணிட்டு அவங்க கூட பேசுற மாதிரி இருக்கும். பட் மெஷ் இன்டர்காம்னா அட் அ டைம்ல ஒரு 6 பேர் போறோமா, 6 பேரும் கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி பேசிக்கிட்டே போகலாம். இப்போ நான் சொன்னதுல ஒரு நெக்ஸ்ட் வீக் ஒரு பிராண்ட் லான்ச் பண்றோம்னு சொல்லிட்டேன். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் வந்து 4 to 4,500 தான் வருது. பட் அந்த ஒரு பிராண்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா 1 to 50 people, நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 to 50 people அட் அ டைம் சேம் எல்லாருமே பேசிக்கிட்டே போகலாம். அதுக்கு வந்து பட்ஜெட் ஜாஸ்தி போகணும்னு தேவையில்லை, அதுக்கு வந்து இப்போதைக்கு ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. ஸோ அது இன்பில்ட் ஃபீச்சராகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இல்லை ப்ரோ நான் அந்த இன்டர்காம் என் குரூப்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க, நான் அந்த இன்டர்காம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த உங்களோட குரூப்ல எப்படி மற்றவங்களுக்கு ஒர்க் ஆகுதோ 1 to 6% கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்கு நீங்கள் மோட்டோவேர் கீழே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டோர் விசிட் பண்ணிட்டு அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நான் இப்போ நீங்கள் சாங் எனக்கு வச்சு காமிச்ச மாதிரி நான் கேட்கணும், நான் ஃபீல் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், எனக்கு ஹெல்மெட்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா எஸ் தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு. நீங்கள் சென்னை அண்ட் பெங்களூர் ஸ்டோர் விசிட் பண்ணிட்டு உங்களோட ப்ராடக்ட்ஸை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.